சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நாளை ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள். அது என்னங்க சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடி மாதம் எல்லா நாளுமே ரொம்பவே நல்ல நாள் தான். அதுலேயும் ஆடி செவ்வாய் மற்றும் அஷ்டமி இதில் நவராத்திரி, அதாவது வாராகி நவராத்திரியும் சேர்ந்து வருகின்றது. இந்த 3 முக்கிய சக்திகள் சேரும் நாள் தான் நாளைய தினம் ஆடி செவ்வாய்க்கிழமை, ஜூலை 21ஆம் தேதி. இந்த நாளில் நம்ம என்னென்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எதிரிகள் தொல்லை விலகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாளில் வழிபாடு செய்யலாம். அடுத்தது நமக்குரிய தடைகள், ஏதோ ஒரு விஷயத்துக்கு தடைகள் வந்து கொண்டே இருக்குது அப்படின்னா அந்த தடைகள் விலகுவதற்கும் கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதே போல் பெண்களுக்கு உடல் நலம் மேம்பட, அவர்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க தாராளமாக நாளைக்கு வழிபாடு செய்யலாம். அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எந்த ஒரு துர்சக்தியும் இல்லாமல் தெய்வ சக்தி நிறைவாக இருக்க கண்டிப்பாக நாளைய தினம் உங்கள் வீட்டில் இந்த ஒரு இடத்துல கல்லுப்பையும் இந்த ஒரு தீபத்தையும் நீங்கள் ஏற்றினாலே போதும், உங்கள் வீடே ரொம்பவே சுபிட்சமாக இருக்கும். அப்படி என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நாளைய தினத்தில் அஷ்டமி திதி எப்போது ஆரம்பிக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை ஆடி செவ்வாய்க்கிழமை காலை 8:42 மறுநாள் புதன்கிழமை காலை 9:23 வரைக்கும் நமக்கு அஷ்டமி திதி இருக்கின்றது. நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுவதற்கு உகந்த நேரம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 10:45 11:45 வரைக்கும் நல்ல நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் இந்த சக்தி வாய்ந்த தீபத்தை ஏற்றலாம். அடுத்து 1:45 2:45 வரைக்கும் நல்ல நேரம் இருக்கின்றது. இல்லைங்க எங்களுக்கு மாலை நேரத்தில் தான் நேரம் இருக்கும், அப்போது ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக மாலை நேரத்தில் ஏற்றலாம். 4:45 5:45 வரைக்கும் நல்ல நேரம் இருக்கின்றது. 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கின்றது. இந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக ஏற்றலாம். ஏன்னா இந்த நேரங்களில் ஆடி செவ்வாயும் அஷ்டமி திதியும் நமக்கு ஒன்றாக சேர்ந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வாராகி அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு, ஒரு 9 நாள் தொடர்ந்து வாராகி அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்பவர்களும் நாளைக்கு செவ்வரளியை நம்ம வாராகி அம்மனுக்கு சாற்றி வழிபாடு செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகள் அனைத்தும் விலகும். வீட்டில் எவ்வாறு வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நீங்கள் வாராகி படம் அல்லது துர்க்கை அம்மன் படம் அல்லது காலபைரவர் படம், இந்த 3 படமும் இருந்தால் நீங்கள் வழிபாடு செய்யலாம். இல்லைங்க இந்த படங்கள்லாம் எங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறப்போ உங்கள் குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்து இந்த 3 தெய்வங்களையும் நினைத்து இந்த ஒரு தீபம் ஏற்றுங்கள். அது என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் சாதாரணமாக தீபம் ஏற்றுவீங்க பார்த்தீங்களா, அதே தீபம் தான். ஆனால் அதில் நீங்கள் இழுப்பெண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ நீங்கள் ஊற்றிருக்கீங்க, இல்லை நெய் ஊற்றிருக்கீங்களா, அதில் எந்த ஒரு கலப்பட எண்ணெயும் இருக்கக்கூடாது. சுத்தமான நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றி அதில் சிகப்பு வண்ண திரி ஏற்றி அந்த தீப ஒளியில் இந்த 3 தெய்வங்களும், அதாவது வாராகியம்மன் மற்றும் காலபைரவர் மற்றும் துர்க்கையம்மன், இந்த 3 தெய்வங்களும் இந்த தீப ஒளியில் எழுந்தருளி எங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்க வேண்டும் என மனதார வழிபாடு செய்யுங்கள். உங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றுவதற்கு முன்னாடி உங்கள் நிலைவாசலில் இருபுறமும் நல்லெண்ணெயால் ஆன சிகப்பு வண்ண திரியை பயன்படுத்தி ஒரு தீபம் ஏற்றுங்கள். இது போல் செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் துர்சக்தி எதுவுமே வீட்டுக்குள்ளே வரவே வராது. அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் பழைய அகல் விளக்கு, நீங்கள் பயன்படுத்திய மண் அகல் விளக்கில் ஒரு விளக்கு நிறைவாக கல்லுப்பை எடுத்துக்கோங்க. அந்த கல்லுப்பை உங்கள் வீட்டின் வடகிழக்கு மூலையில் அந்த இடத்துல வைங்க. இதை வைப்பதன் மூலம் உங்கள் வீட்டில் உள்ள துர்சக்தி அனைத்தும் அந்த உப்பினால் ஈர்க்கப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கடன், கஷ்டம், தடைகள் அனைத்தும் விலகும். அது மட்டும் இல்லை, இந்த வழிபாடு நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக செவ்வரளி மலர்கள் அல்லது சிகப்பு வண்ண மலர்களை நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்தும் போது அனைத்து தெய்வங்களின் அருள் கடாட்சமும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தெய்வ வழிபாட்டெல்லாம் முடித்த பிறகு தெய்வத்திற்கு நெய்வேத்தியமாக ஒரு பாலோ அல்லது சர்க்கரை பொங்கலோ அல்லது வடை, இது போன்ற உங்களால் முடிந்த எளிய விஷயங்களை தெய்வத்திற்கு படைத்து தீப தூப ஆராதனை காமிச்சிருங்க. இது எளிய விஷயங்கள் தான், எல்லாராலும் செய்யக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் தடைகளாக இருந்ததோ அந்த தடைகள் அனைத்தும் விலகும். நம் வைத்த கல்லுப்பை 10 நாட்களுக்கு ஒரு முறை அந்த கல்லுப்பை கால்படாத இடத்தில் அல்லது சிங்கில் ஊற்றி மற்றொரு கல்லுப்பை நிரப்பி வையுங்கள். இதே போல தொடர்ந்து செய்யும் போது உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி நிறைவாக இருக்கும்.
இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு வாராகி அம்மனை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா, ஓம் வாராகி தாயே நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நாளை வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளை யாருமே தவற விடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.